ஃப்ரெண்ட்ஸு கெட் டுகெதர் அதெல்லாம் ஒரு பேருக்காக நடக்குதே தவிர, உள்ளார்த்தமா பார்த்தோம்னா, உட்காந்து யாரும் யாரோடையும் மனசு விட்டு பேசுறது இல்ல. சரி, இதுக்கெல்லாம் காரணம், நம்ம நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுப்பிக்கிற அந்த மெசேஜஸ் இருக்கு இல்லையா? அதில உண்மையிலேயே ஆழமான அர்த்தம் இருக்கு. வெற்று மெசேஜஸ விட்டுட்டு, நீங்க உங்க ஃபீலிங்க ஒரு மெசேஜ் மூலமா அனுப்பவே முடியாது. அத தாண்டி உங்க எண்ணத்த நீங்க விதைக்கிறீங்க பார்த்தீங்களா? அது ட்ராவல் ஆகும். ம். அந்த ஆறாக்கு பலம் இருக்கு. அது ட்ராவல் ஆகும். ஒரு நபர் உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் ஒரு நெகட்டிவா ஒரு மெசேஜ் அனுப்பிச்சுட்டு இருக்காருன்னு வச்சுக்கிறோமே. ஒரு ஃபார்வர்ட் அனுப்புறாரு. அங்க குண்டு வெடிச்சிருச்சு. இங்க இத்தன பேர் இப்படி ஆயிட்டாங்க. அங்க அப்படி ஆயிட்டாங்க. இங்க இப்படி போயிட்டாங்கன்னு, இது மாரி தேவையில்லாத மெசேஜ் எல்லாம் உங்களுக்கு அனுப்பிட்டே இருக்காருன்னா, நீங்க வேணா கவனிச்சுக்கிட்டே இருங்க. அந்த நபர் கொஞ்சம் கொஞ்சமா உங்கள விட்டு விலகிட்டு இருக்காருங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம். ம். இதுல இன்னொன்னு வேற இருக்கு. ஒரு குரூப்ல இருந்தோம்னா யார் என்னன்னே தெரியல. பட் அவங்கலாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. இதெல்லாம் என்னன்னா, எல்லாரையும் எல்லாருக்குள்ளேயும் டிஸ்டன்ஸ்ல வச்சுக்கிட்டே இருக்குமே தவிர, இல்ல வெறுப்ப விதைச்சுக்கிட்டேமே இருக்குமே தவிர, யாரையும் கிட்ட க்ளோஸா கொண்டுட்டு வராது. அதே போல ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கும்போது எப்படி இருக்கணும் ஒரு ஸ்டேட்டஸ் அப்படின்னா, சாமி படம் வைக்கிறாங்க, இல்ல உங்களோட சில பேர் வந்து அவங்க என்ன மூட்ல இருக்காங்களோ, அந்த மூட பிரதிபலிக்கிற மாரி ஒரு லவ் கோட்ஸ் வைக்கிறது, ம். இல்ல ஒரு பாசிட்டிவ் கோட் வைக்கிறது. சரி மத்தவங்களுக்கும் பயன்படட்டும் அப்படிங்கிறது. இது நிச்சயமா இவங்களுக்கும் ஒரு பாசிட்டிவிட்டிய கிரியேட் பண்ணும். மத்தவங்களுக்கும் ஒரு பாசிட்டிவிட்டிய கிரியேட் பண்ணும். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைக்கிறீங்க, உங்களோட ப்ரொஃபைல் பிக்சரில் வைக்கிறீங்க, உங்களையே நீங்கள் ஷோகேஸ் பண்ணிக்கிறீங்க. உங்கள் ஃபேமிலி ஃபோட்டோவை, பர்சனல் ஃபோட்டோவை அந்த இடத்துல நீங்கள் ஒரு பொது வெளியில் ஷோகேஸ் பண்ணுறீங்கன்னா, நிச்சயமாக 100 பேர் பார்ப்பான், 1000 பேர் பார்ப்பான், 10,000 பேர் பார்ப்பான். அந்த 10,000 பேர் பார்க்குற அழுத்தம் அதில் இருக்காதா? ம். நல்லா இருந்தாலும், அப்பா நல்லா இருக்காங்கப்பா அப்படின்னு தோணும். ஸ்ரீ மகாஸ் இன்ஃபினிட்டி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு பதிவுல நேயர்கள் கேட்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான கேள்விகளுக்கு தெளிவான பதில் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு பிரசன்ன ஜோதிடர், ஆஸ்ட்ரோ நியூமராலஜிஸ்ட் டாக்டர் மகாஸ் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. ஒருவேளை நம்ம வந்து பாசிட்டிவோ நெகட்டிவோ இன்னும் ஒரு விஷயத்த நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு பகிர்ந்துக்கிட்டே இருக்கோம், ஃபார்வர்ட் மெசேஜ் அப்படின்ற ஒரு வாயிலாக வந்து பகிர்ந்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்றது வந்து நமக்கு ஏதாவது கர்ம வினைகள் இல்லை ஏதாவது கர்மாக்களை கொண்டு வந்து சேர்க்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்குமா சார்? முதல்ல கர்மாங்கிறதெல்லாம் ஒரு பெரிய கான்செப்ட். நம்ம அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம என்ன பார்க்குறோம், நம்ம என்ன செயல்பட்டுட்டு இருக்கோம் அப்படிங்கிறத கான்ஷியஸாக பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா, நம்ம இதிலேருந்து விடுபட்டுருவோம். ரொம்ப ம். சிம்பிள். இப்போ இதெல்லாம் நம்ம சப்கான்ஷியஸில் பண்ணிகிட்டு இருக்கோம். இல்லைன்னா அன்கான்ஷியஸில் பண்ணிகிட்டு இருக்கோம். கரெக்டாக சொல்லணும்னா, ஒரு ஒரு தூக்க நிலையில் எப்போ பார்த்தாலும் வாட்ஸ்அப் பார்க்குறது, எப்போ பார்த்தாலும் இன்ஸ்டாகிராம் பார்க்குறது. சில பேருக்கு இன்ஸ்டாகிராம் பார்க்குறதே ஒரு தொழிலா இருக்கு. உண்டு சார். காலையில் ஒரு 1 மணி நேரம், அப்புறம் ம். மதியம் ஒரு ஆஃபீஸ் டைமில் கொஞ்சம் ரிலாக்ஸ் கிடைச்சதுன்னா, அப்புறம் மதியானம், ஈவினிங் ரைட். இன்னைக்கு நம்மளும் இன்ஸ்டாகிராமில் வரோம், எல்லாரும் யூடியூப்பில் வரோம். இது ஒரு பெரிய வரவேற்பு தான். பட் இருந்தாலும் கூட அதை நம்ம எப்படி அப்ராப்ரேட்டாக பயன்படுத்துகிறோம்? ரொம்ப ம். சிம்பிளாக பாருங்கள். நீங்கள் எந்த லெவலுக்கு இந்த ஃப்ரேம்ஸை பார்த்துக்கிட்டே இருக்கீங்களோ, உங்களுக்கு தேவை உள்ள மெசேஜ், தேவையில்லாத மெசேஜ், இல்லை யூடியூப்பில் நிறைய நான் அதை பார்க்குறேன், இதை பார்க்குறேன், தெய்வத்துக்கு அதை பார்க்குறேன், இதை பார்க்குறேன். நீங்கள் எவ்வளோக்களவு உள்ள அக்யூமுலேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ, அந்த ஃப்ரேம்ஸ் எல்லாம் உங்களோட உள்நாக்கில் ஸ்டோர் ஆகும். ம். ஏன் உள்நாக்கில் ஸ்டோர் ஆகுது அப்படின்னா, இந்த உள்நாக்கு எல்லாத்தையும் உங்களை கிரகிச்சு வச்சுக்கும். நீங்கள் என்னெல்லாம் சொல்கிறீங்களோ, நீங்கள் கேட்குற வார்த்தை பூரா எங்கே போய் ஸ்டோர் ஆகுதுன்னா, மூளையில் இல்லை, ம். உங்கள் உள்நாக்கில் தான் போய் ஸ்டோர் ஆகுது. ம். இதுதான் என்ன பண்ணும், திருப்பி நமக்கு எடுத்து கொடுக்கும். அன்னைக்கு அவன் அதை சொன்னான்ல, இன்னைக்கு இவன் இதை சொன்னான்ல. இன்னைக்கு ஏன் தெரியுமா யாரும் யார்கிட்டயும் பேசிக்கிறது இல்லை? நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம், நம்ம ஒருத்தர்கிட்ட ஒரு பிரியத்துலேருந்து நம்ம விலகிட்டோம். இன்னைக்கு வந்து நம்ம எல்லாரும் நியூக்ளியர் ஆகிட்டோம். யாரும் யார்கிட்டையும் பெருசாக அன்பு பரிமாறுறதில்ல. எல்லாம் சரிதான். ஆனால் அதெல்லாம் தாண்டி, இப்போ நான் ஒருத்தருக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருப்பேன் இல்லையா? இல்லை ஒரு நபர் இன்னொரு நபருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருப்பார் இல்லையா? இந்த மெசேஜில் என்ன இருக்கோ, அது சேர் போட்டு அவங்க மனசில் உட்காந்துரும். ம். இந்த நபர் இப்போ எக்ஸுங்கிற ஒரு நபர் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு, ஒரு ஃபார்வர்ட் பண்ணியிருக்காருன்னா, அந்த மெசேஜ் கண்டென்ட் என்னவோ, அதோட சுருக்கமா அந்த எண்ணம் என்னவோ, அந்த எண்ணம் இங்கே வந்து விதைச்சிரும். ம். நீங்கள் அவர்கிட்ட சண்டை போடணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் அனுப்பின மெசேஜை உங்களை அவர்கிட்ட இருந்து விலக்கி வச்சிரும். இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இதனால தான் எதிர் வீட்டில் யாரையும் பேசிக்கிறது இல்லை, பக்கத்து வீட்டில் யாரும் பேசிக்கிறது இல்லை. அண்ணன் தம்பிங்களே எல்லாரும் மெசேஜில் தானே பேசிக்கிட்டு இருக்கோம். ஆமா. யாரும் வீட்டில் போய் உட்காந்து ஒரு ரிலாக்ஸாக யாரும் நேரில் போய் பேசணுங்கிற அந்த எண்ணம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக விலகிடுச்சு. காரணம் என்னென்னா இதுதான். நம்ம சில நேரம் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு இண்டிவிஜுவலுங்கிறத இப்போ தான் உணர ஆரம்பிச்சிட்டோம். ம். யார் யாரோடையும் பெருசாக பழகிக்கிறது இல்லை, பேசிக்கிறது இல்லை. சும்மா ஒரு பேருக்காக ஏதோ நமக்கு நாமே அப்படின்றது உணர ஆரம்பிச்சுட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸு கெட் டுகெதர் அதெல்லாம் ஒரு பேருக்காக நடக்குதே தவிர, உள்ளார்த்தமாக பார்த்தோம்னா, உட்காந்து யாரும் யாரோடையும் மனசு விட்டு பேசுறது இல்லை.
சரி, இதுக்கெல்லாம் காரணம் நம்ம நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுப்பிக்கிற அந்த மெசேஜஸ் இருக்கு இல்லையா, அதில் உண்மையிலேயே ஆழமான அர்த்தம் இருக்குது. வெற்று மெசேஜஸை விட்டுட்டு மெசேஜுங்கிறது என்ன, நம்மளோட தேவையை இன்னொருத்தருக்கு கம்யூனிகேஷன் பண்ணுறோம், அவ்வளோதான். ஒரு ஒயர் மூலமாக நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோம், இல்லை ஒயர்லெஸ்ஸாக கம்யூனிகேட் பண்ணுறோம், அவ்வளோதானே தவிர நீங்கள் உங்கள் ஃபீலிங்கை ஒரு மெசேஜ் மூலமாக அனுப்பவே முடியாது. அதை தாண்டி உங்கள் எண்ணத்தை நீங்கள் விதைக்கிறீங்க பார்த்தீங்களா, அது ட்ராவல் ஆகும். அந்த ஆறாக்கு பலம் இருக்குது, அது ட்ராவல் ஆகும். இது ஒரு முக்கியமான காரணம். ஒன்று, ஒரு நபர் உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு நெகட்டிவாக ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்காருன்னு வச்சுக்கிறோமே, ஒரு ஃபார்வேர்டு அனுப்புகிறாரு, அங்கே குண்டு வெடிச்சிருச்சு, இங்கே இத்தனை பேர் இப்படி ஆயிட்டாங்க, அங்கே அப்படி ஆயிட்டாங்க, இங்கே இப்படி போயிட்டாங்கன்னு இது மாதிரி தேவையில்லாத மெசேஜ் எல்லாம் உங்களுக்கு அனுப்பிட்டே இருக்காருன்னா, நீங்கள் வேணால் கவனிச்சுக்கிட்டே இருங்க. அந்த நபர் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு விலகிட்டு இருக்காருங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இதில் இன்னொன்று வேற இருக்குது. ஒரு குரூப்பில் இருந்தோம்னா யார் என்னன்னே தெரியல, பட் அவங்கெல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. இதெல்லாம் என்னென்னா எல்லாரையும் எல்லாருக்குள்ளேயும் டிஸ்டன்ஸில் வச்சுக்கிட்டே இருக்குமே தவிர, இல்லை வெறுப்பை விதைச்சிக்கிட்டே இருக்குமே தவிர, யாரையும் கிட்ட க்ளோஸாக கொண்டுட்டு வராது. அப்போ என்ன செய்யலாம் உண்மையிலே அப்படின்னா, இப்போ நம்ம எல்லாருக்கும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிற ஒரு ஹேபிட் வந்தாச்சு. நான் அடுத்து தான் கேட்கணும்னு நினச்சேன், நீங்கள் சொல்லுங்கள் சார். இதில் சில பேர் ஒரு தெய்வத்தோட படத்தை வைப்பாங்க. சரி, மற்றவங்களும் பார்க்கட்டும், நான் கும்பிட்ற சாமியை அவங்களும் பார்க்கட்டும் அப்படின்ட்டு. சில பேர் நல்லது ஒரு வாக்கியத்தை எழுதுவாங்க, ஒரு திருக்குறள் எழுதுவாங்க, இல்லை எங்கேயாவது ஒரு நல்ல ஒரு கோட் கிடச்சிருக்கும், அதை எடுத்து மற்றவங்களுக்கும் பகிரலாம் அப்படின்னு. ஏன்னா இன்றைக்கி என்னென்னா, இன்றைக்கி எல்லாருக்குமே வெளில தான் என்ன நினைக்கிறோங்கிறத பிரதிபலிக்கிறதுக்கான ஒரு காலகட்டமாக இன்றைக்கி அமைஞ்சு போச்சு. ஒரு செல்ஃபோன் மூலமாகவே நான் இந்த இதில் தான் இருக்கேன் அப்படிங்கிறத பிரதிபலிக்கலாம் அந்த ஸ்டேட்டஸில். நான் இதுக்கு முன்னாடி கூட ஒரு எபிசோடில் சொல்லியிருக்கேன், இப்படியெல்லாம் உங்கள் ஃபோன் நம்பரை சேவ் பண்ணால் இந்தந்த மாதிரியான வைப்ரேஷன்ஸை கிரியேட் பண்ணணும் சொல்லியிருக்கீங்க. ஸோ அதே போல் ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கும்போது எப்படி இருக்கணும் ஒரு ஸ்டேட்டஸ் அப்படின்னா, நீங்கள் உங்களோட இப்போ சில பேர் நான் சொன்ன மாதிரி சாமி படம் வைக்கிறாங்க, இல்லை உங்களோட சில பேர் அவங்க என்ன மூடில் இருக்காங்களோ அந்த மூடை பிரதிபலிக்கிற மாதிரி ஒரு லவ் கோட்ஸ் வைக்கிறது, இல்லை ஒரு பாசிட்டிவ் கோட் வைக்கிறது, சரி மற்றவங்களுக்கும் பயன்படட்டும் அப்படிங்கிறது. இது நிச்சயமாக இவங்களுக்கும் ஒரு பாசிட்டிவிட்டியை கிரியேட் பண்ணும், மற்றவங்களுக்கும் ஒரு பாசிட்டிவிட்டியை கிரியேட் பண்ணும். சார், நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு கோட்ஸோ இல்லை லவ் சார்ந்த ஒரு விஷயத்தை பகிர்றதுனாலையோ பாசிட்டிவிட்டி பரவுன்னு சொல்கிறீங்க சார். நிறைய கப்புள்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, அவங்க பார்ட்னரோட இருக்கிற மாதிரியோ, இல்லை லவ்வரோட இருக்கிற மாதிரியோ, இல்லை கணவரோட இருக்கிற மாதிரியோ ஒரு புகைப்படத்தை பகிர்ந்து ஒரு பாடல்கள் போட்டு வைக்கிறாங்க அப்படின்னா, அந்த பாடல்கள், அந்த வைப்ரேஷன் அப்படின்றது ஒரு நல்ல வைப்ரேஷனோட தான் அவங்க வைக்கிறாங்க. பட் அந்த ஃபோட்டோ வச்சதுக்கு பிறகு நிறைய பேர் நாங்கள் சண்டை போட்டதை பார்த்துருக்கோம். கண்ணு பட்டுருச்சு, இல்லை இதை பார்த்ததுக்கப்புறம், இதை போட்டதுக்கு பிறகு தான் எனக்கு நிறைய நெகட்டிவான விஷயங்கள் நடக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறவங்க அநேக பேர் இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ அது நல்ல வைப்ரேஷன் கொடுக்குதா, இல்லை கெட்ட வைப்ரேஷன் கொடுக்குதா? அந்த மாதிரியான கப்புள்ஸ் ஃபோட்டோஸ் வைக்கலாமா வேணாமா? இங்கே பாருங்கள், நீங்களே உங்களை பிரதிபலித்து கொண்டு போய் ஒரு 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 வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைக்கிறீங்க, உங்களோட ப்ரொஃபைல் பிக்சரில் வைக்கிறீங்க, உங்களையே நீங்கள் ஷோகேஸ் பண்ணிக்கிறீங்க. உங்கள் ஃபேமிலி ஃபோட்டோவை, பர்சனல் ஃபோட்டோவை அந்த இடத்துல நீங்கள் ஒரு பொது வழியில் ஷோகேஸ் பண்ணுறீங்கன்னா, நிச்சயமாக 100 பேர் பார்ப்பான், 1000 பேர் பார்ப்பான், 10,000 பேர் பார்ப்பான். அந்த 10,000 பேர் பார்க்குற அழுத்தம் அதில் இருக்காதா? நல்லா இருந்தாலும் அப்பா நல்லா இருக்காங்கப்பா அப்படின்னு தோணும். என்ன பையன் ஒரு மாதிரி இருக்கான், பொண்ணு இப்படி கமெண்ட்டும் பாஸ் ஆகும். இந்த அழுத்தம் அந்த 2 ஆறாவது ஏன் தொடாது? கண்டிப்பாக தொடும். இந்த தாக்கம் நிச்சயமாக உண்டு. அதனால தான் ரொம்ப பேர் நான் இந்த ஃபோட்டோ வச்சேன், இதுலேருந்து எங்கள் 2 பேருக்குள்ளே சண்டை நடக்குதுன்னுவாங்க. நாங்கள் ஒன்றா இருக்கிற மாதிரி எல்லாருக்கும் பப்ளிஷ் பண்ணோம். இன்றைக்கி இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, வீட்டுக்குள்ளே என்ன உண்மையிலே இவங்க சண்டை போடாமல் இருக்காங்களா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. பட் இப்படி நாங்கள் இருக்கோம் பார்த்தீங்களா, நாங்கள் இந்த மாதிரி ஒரு ட்ராவல் போயிருக்கோம் அப்படின்னு அவங்க என்ன இதில் இருக்காங்களோ அவங்களோட பர்சனல் ஃபோட்டோவை ஷேர் பண்ணும்போது நிச்சயமாக அதை ஒரு 10,000 பேர் பார்ப்போம், 1,00,000 பேர் பார்ப்பான். அந்த 1,00,000 பேரும் ஒரு 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 எண்ணத்தை விதைப்பான் இல்லையா, அந்த ஆறாக இவங்களை தாக்காமல் போகாது. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம பர்சனல் ஃபோட்டோ அங்கே ஷேர் பண்ணுறதை விட்டுட்டு உண்மையிலேயே மற்றவங்களுக்கு ஏதாவது உபயோகப்படுற மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பிரிச்சுவல் கோட்ஸ் வைக்கலாம். நிச்சயமாக ஒரு பாசிட்டிவிட்டியே பரப்பலாம். இல்லை நீங்கள் எதை கற்றுக்கிட்டீங்களோ, எதை இந்த உலகத்துக்கு அதிகமாக கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் ஒரு கோட்டாக வைக்கலாம். இதுதான் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்கள் எதை இந்த உலகத்துக்கு நீங்கள் கற்றுக்கிட்டீங்க இல்லையா, உங்களோட அனுபவம் இந்த லைஃப்பில் நீங்கள் ஒரு 40 வருஷம் வாழ்க்கை வாழ்ந்துருப்பீங்க, ஒரு 35 வருஷம் வாழ்க்கை வாழ்ந்துருப்பீங்க. நீங்கள் நிறைய அடிபட்டு நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க இல்லையா, அந்த விஷயத்தை, உங்களோட அனுபவத்தை, நேற்று நான் இதை ஒரு அனுபவமாக எடுத்தேன் அப்படிங்கிற அனுபவத்தை ஒரு 2 லைனில் 3 லைனில் தாராளமாக மற்றவங்க அந்த தவறை செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்தோடு அந்த வேலையை வைக்கலாம். பிரபஞ்சம் நம்மளை எதுக்கு அனுப்பி விட்டுருக்குன்னா, நம்ம சில விஷயத்தை பார்த்து பக்குவம் அடைஞ்சதுக்கப்புறம் அதை இன்னும் ஒரு 2 உயிருக்காவது சொல்லிட்டு வரணுங்கிறக்காக நம்மளை அனுப்பி விட்டுருக்காங்க. நம்ம பார்த்த உண்மையை நம்மளே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட போயிடும் மொத்தத்துக்கு.
திருப்பி வேற ஒரு உயிர் வந்து அந்த வேலையை ஆனால் நிச்சயமாக பிரபஞ்சம் ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு வேலையை கொடுத்து தான் அனுப்பியிருக்கு. அப்போ அந்த வேலையை நம்ம சரிவர செய்கிறோமான்னு பாருங்கள். இந்த வேலையை நீங்கள் கரெக்டாக பிடிச்சி பண்ணிட்டீங்கன்னா, இப்போ நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், நான் வந்திருக்கேன், நான் ஒரு சில விஷயத்த என்னோட குருமார் எனக்கு கொடுத்தாங்க, நான் கற்றுக்கிட்டேன், அதை என்னோட வச்சுக்காம அதை ஒரு 100 பேருக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இதை சொல்லி கொடுத்து முடித்த உடனே என்னோட வேலை என்ன, நான் ஒரு 100 பேருக்கு கொடுத்துட்டேன் அந்த நாலேஜை. இப்போ நான் இதை ஒரு ட்ராக்காக எடுத்துகிட்டு நான் பாட்டு போய்க்கிட்டே இருக்கேன். ஆனால் இந்த இந்த மாதிரி லவ் கோட்ஸ் இந்த மாதிரிலாம் போடுறதுக்கு பதிலாக ஸ்டேட்டஸில் நம்மளோட அனுபவம், நம்ம என்ன கற்றுக்கிட்டோமோ அதை மற்ற உயிர்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி, இல்லை அதை பரப்புற மாதிரி, இல்லை அதை கடத்துகிற மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். இந்த பிரபஞ்சம் உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஓ, வந்த வேலையை இவர் கரெக்டாக பார்க்குறாரு. உங்களுக்கு எதை கொடுக்கணுமோ அதை கொண்டு வந்து பிளேட்டில் கொண்டு வந்து உங்கள் கையில் கொடுத்துட்டு போயிடும். நீங்கள் எதையும் தேடி போக வேண்டாம். கண்டிப்பாக சார். நீங்கள் சொன்ன ஒரு விஷயத்த வந்து நிறைய பேர் வந்து இதை ஃபாலோ பண்ணுவாங்க இதுக்கப்புறம் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேருடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரதை பார்க்குறோம். நல்லா தாங்க இருந்தோம், திடீர்னு இப்படி ஆகுது, திடீர்னு சண்டை போடுது, திடீர்னு நெகட்டிவான விஷயங்கள் தோணுது அப்படின்றப்போ இது ஒரு பெரிய காரணமாக இருக்கலாம் அப்படின்னு தோணுது.